ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 11 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ 19வது ஃப்ளோருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாம்பை கொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ராய்ஸ் அப்படின்னு ஃபீனிக்ஸ் பறவையை சம்மன் பண்ணி அது மூலமாக கொண்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்வாடை செஞ்சு கொடுத்துருக்க அந்த டியாகிட்ட இருந்து ஸ்வாடை வாங்கணும். ஏன்னா 20வது ஃப்ளோருக்கு போகணும்னா எனக்கு அந்த ஸ்வாடு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாடை வாங்குறதுக்காக ரெடியாக இருப்பார். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் டவரில் மற்ற ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒன்று கூடுற அந்த சிட்டியில் வழக்கம் போல் எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. டே யாரா அவன் கிம்ஸோ எல்லாத்தையுமே அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இப்போது 19வது ஃப்ளோரை முடிச்சுட்டானாமா. இப்போ அவன் போக போக இப்படியே போயிட்டு இருந்தானா பாதி வருஷத்தில் எல்லாத்தையுமே முடிச்சிருவான் போல இருக்கு அப்படின்னு அந்த டவருக்குள்ளே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா டவருக்கு வெளியில் சும்மா ஒரு பயங்கரமான ஒரு காரு, செம்ம காரு. அந்த மாசான காரில் யாரோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தா காஃபி ஷாப்பில் அந்த லீ உட்காந்து யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கார் வந்து நிற்கும். யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்த உடனே அங்கே லீ, கிம் வந்துட்டியா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சாரிங்க உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே லீயும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு இந்த கிஃப்டாக கொடுத்தேன்னு இந்த காரு, உனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு லீ கேட்பான். அங்கே பார்த்தா லக்ஸரியஸ் காரு, அதை எல்லாருமே மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த காரோட டீட்டெயிலு, அதோட ஸ்பீடு, அதோட இன்ஜினு, ட்ரெயின்லேருந்து கொண்டு வந்தேன், அப்புறம் மறுபடியும் பஸ்ஸுக்கு மாற்றி அதுலேருந்து கொண்டு வந்தேன், இந்த காரை கொண்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு இல்லி அந்த கார் புராணத்தையே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவும் சரி நம்ம கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா அப்படின்னு லீ கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே அவனை உள்ள கூட்டு பேச ஆரம்பிப்பான். ஆனா காரை சுத்தி மக்கள் எல்லாம் கார்லாம் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு அங்க மக்கள் எல்லாருமே அந்த காரை வா அப்படி சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் லீயும் காஃபி ஷாப்புக்குள்ள இருந்து பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ லீ கிட்ட நான் இப்போ அடுத்து 20வது ஃப்ளோருக்குள்ள போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு லீயும், என்னது நீங்கள் 20வது ஃப்ளோருக்கு போடுறீங்களா, அதுக்குள்ளே எப்படிங்க இந்த மாதிரி ஒரு லெவலப்பு, நான் கொஞ்சம் கூட தான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டஞ்சன் பிரேக்கு இன்னும் 2 மாதத்துக்குள்ளே அது நடந்துடும். அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஆமாம், அந்த எல்லாத்தையுமே கொலை பண்ணுற அந்த டம் கில்டு அதை பற்றி ஏதாச்சும் விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுலேயும் நான் அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்த்தா ஒரு ஹண்டர் ரோட்டில் இறந்து கிடந்திருக்கான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் ரேங்கிங் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது ரேங்கிங் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தவன் நடு ரோட்டில் செத்து கிடந்திருக்கானா அப்படின்னா கண்டிப்பாக அந்த கில்டு மாஸ்டராக தான் இருக்கணும். அவன் பின்னாடி கை வச்சு அவனுக்கு விஷத்தை செலுத்தி அவனை கொண்டிருக்கான் அப்படின்னா அவன் மேலேயே நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா அந்த டம் கில்டுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும். சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சாகணும், நம்மளுக்கு அதிக டைம் இல்லை, டஞ்சன் பிரேக் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு, வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு நம்ம ஹீரோ பில்டப் பயங்கரமாக கொடுத்து பயன்படுத்திட்டு வந்துடுவான். அப்புறமா நம்ம ஹீரோ, சரி நான் சீக்கிரமாக இது எல்லாத்தையுமே டீல் பண்ணி என் கையாலேயே எல்லாத்தையுமே முடிச்சாகணும், இப்போ நான் ஸ்வாடை வாங்க போகிறேன் அப்படின்னு அங்கே டியாகோ கிட்ட அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுத்தா பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் வெப்பனெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வெப்பன் மாஸ்டர் அந்த டியாகோ அப்படி நம்ம ஹீரோவோட ஸ்வாடை அப்படி துணியில் சுற்றி கொண்டு வருவான். நம்ம ஹீரோ, என்ன இந்த ஒர்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு இப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ டியாகோ அவன், இதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா, பாரு சும்மா வெறித்தனமாக இருக்கும் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வெளியே எடுப்பான். ஸ்வாடை பார்த்துட்டு, இந்த ஸ்வாடை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண அந்த பால்மங் ஸ்வாட் மாதிரி பயங்கரமாக இல்லை, பார்க்கறதுக்கு ஏதோ நார்மலாக தான் இருக்குது, டிசைனும் அந்தளவுக்கு சரியில்லை, ஆனால் இந்த ஸ்வாடுக்கு உயிர் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போன அந்த ஸ்வாடை அப்படியே உரையிலேருந்து வெளியே எடுத்து அப்படி மேலே தூக்கி வீசுவான். அதை அப்படியே சுற்றி கீழே வந்து அந்த புது ஸ்வாடு மேலே அந்த பழைய ஸ்வாடு படும் பாருங்க, அந்த பழைய ஸ்வாடு அப்படியே சல்லியாக நொறுங்கி போயிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, இந்த ஸ்வாடு டாப் குவாலிட்டியில் இருக்குது, இந்த ஸ்வாடை எதாலையுமே ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே பக்கத்தில் அந்த டியாகோ, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஸ்வாடுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைடா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா, இப்போ நான் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இதோட பேரு கிராம் அப்படின்னு நம்ம ஹீரோ, டீமன் ஸ்லேயிங் ஸ்வாட் கிராம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிராம்னு சொல்லிட்டு பேர் வச்ச உடனே அதை கேட்டு அவன், என்னப்பா என்ன எத்தனை கிலோகிராம் கிராம்னா பேர் வைப்ப அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, பேர் முக்கியம் இல்லை, இந்த ஸ்வாடு எப்படி வேலை பார்க்குன்னு தான் முக்கியம். இதுக்கு முன்னாடி வந்த அந்த பயங்கரமான மாஸ்டர் அவன் திரும்ப வந்தானா அவனை சமாளிக்கிற அளவுக்கு இந்த ஸ்வாடு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, சரி நான் இங்கேருந்து போகிறேன், அடுத்த தடவை பார்க்கலாம், அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புவான். கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய ராஜாவோட கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள காவலாளி அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும்போது அப்போ அந்த காவலாளி சொல்றதுல யாரோ ஒருத்தங்க கை வைப்பாங்க. அதை பார்த்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் திரும்பி பார்க்கும்போது அங்கே அவங்க
எல்லாத்துக்குமே தளபதியான மேக்ஸி மேன் தான் நிற்பான். நான் தான்டா, ஏன்டா அப்படி பயப்படுற, என்னாச்சு, எதுவும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கா அப்படி சொல்லும்போது, ஆமாம் தளபதி, இங்கே ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு அவர் சொன்னார், அதனால் நாங்கள் எல்லாருமே கவனமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அதை கேட்டு அந்த மேக்ஸ்மேன், என்னாச்சு, ஒரு 6 மாதமாகவே கொஞ்சம் பிரச்சனையாகவே தான் போயிட்டுருக்கு, இப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம், மேக்ஸ்மேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கே வித்தியாசமான முகமுடியை போட்டு ஒருத்தன் வந்து நிற்பான். இவனோட பேர் தான் அட்டாச்சி. கமாண்டர் இவனை பார்த்துட்டு, அட்டாச்சி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த சொல்ல வரணும், ஏன்னா கிங் இப்போதைக்கு இங்கே இல்லை, அவர் நம்மளை விட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு போயிருக்காரு, அதனால இந்த கோட்டையை நம்ம தான் பாதுகாக்கணும், இந்த கோட்டையை அழிக்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், அவனை நீங்கள் தடுத்து நிப்பாட்டணும், இல்லை இந்த கோட்டையை அழிஞ்சிரும், நம்ம எல்லாருமே செத்துருவோம், இது உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு மேக்ஸ்மேன், என்னங்க சொல்கிறீங்க, எங்ககிட்ட எவ்வளோ படை வீரர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்கள தாண்டி இது எதுவுமே பண்ண முடியாது, இந்த கோட்டையை யாருமே தகர்க்க முடியாது அப்படின்னு மேக்ஸ்மேன் சொன்னாலுமே, அதை கேட்டு அட்டாச்சி இந்த கமாண்டர் மேக்ஸ்மேன் கிட்ட, இங்கே பாருங்க மேக்ஸ்மேன் கமாண்டர், நீங்கள் மட்டும் ஒழுங்காக அவங்க வேலையை பார்க்கல அப்படின்னா அவன் இந்த கோட்டையை அழிச்சிருவான், இங்கே இருக்க எல்லாருமே நம்ம இங்கேயே செத்து போயிடுவோம், அதனால் எறும்பு எப்படி ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு தளபதியாக இருந்து எல்லாத்தையுமே வேலை வாங்கணும், அப்போ தான் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்ட முடியும், நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை சீக்கிரமாக ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா அவன் இங்கே அழிக்க வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு அந்த அட்டாச்சி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த தளபதி, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கா, எப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறது, நீங்கள் பேசுகிறது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தளபதி ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது, பின்னாடி இருந்து ஒருத்தன், சார் சீக்கிரம் சார், இங்கே நம்மளை கோட்டையை யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டான், சீக்கிரம் வாங்க, டோர்லாம் உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா அந்த கோட்டையோட கதவெல்லாம் உடச்சிட்டு வந்து நிற்கிறது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். என்னடா அது, நம்ம ஹீரோ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரே டவுட்டாக இருக்கும். அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கு, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ இப்போ 20வது ஃப்ளோருக்காக அப்படி நடந்து அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்குள்ளே போயிட்டு இருப்பான். அந்த 20வது ஃப்ளோருக்குள்ளே போகிற அந்த கதவுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அங்கே வாசலில் அதே பிச்சைக்காரர் இருப்பான். அவன், என்னப்பா வந்துட்டியா, 20வது ஃப்ளோருக்கு வந்துட்டியா, வா வா வா, இப்போ உனக்காக மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே காத்துட்ருக்குமே அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், சரி இப்போ எனக்கு தகவல் சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த பிச்சைக்காரன், எனக்கு 10,000, அதாவது 10,000 இல்லை, 1,00,000 பாயிண்ட் கொடு அப்படி சொன்னோன்னே, அது கேட்டு நம்ம ஹீரோ, என்னது போனா போதுன்னு போன தடவை 5,000 பாயிண்ட் கொடுத்தா, நீ என்னடா இவ்வளோ கேட்குற, சரி கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே, ஆஹா அப்படி சிரிச்சுக்கிட்டு, நீ எனக்கு இவ்வளோ கொடுக்குற அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிறது மான்ஸ்டர் இல்லை, நீ தான்டா ஒரிஜினல் மான்ஸ்டர், எது எப்படியோ நீ உள்ளே போனால் அவன் பிளானை படி எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு முடி, நீ கொஞ்சம் தயங்கினாலும் அது எல்லாமே ஒன்றை கொண்டுரும், தயங்கவே கூடாது, பாசிபிள் ஏதாவது கிடச்சிது, சான்ஸ் கிடச்சிதுன்னா பூந்து விளையாடு, புரியுதா, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு 1,00,000 பாயிண்டை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகி உள்ளே போவார். அப்படி உள்ளே போயிட்டே இருக்கும்போது, என்னடா இது தெளிவாக சொல்லுவான்னு பார்த்தா இப்படி அரைகுறையாக சொல்லிட்டானே அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கும்போது, தரையில் பார்த்தா ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அப்படியே விழுந்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்தா ஒரு மரம் இருக்கும், டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த மரத்தோட கிளையை பிடிச்சி சும்மா ஜம்ப் பண்ணி பாறைக்கு மேலே ஏறி அப்படி கீழே லேண்ட் ஆவார் வெறித்தனமாக, சும்மா சூப்பர் ஹீரோ லேண்டிங்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் நேராக பார்த்தா அங்கே கோட்டை இருக்கும். இந்த கோட்டை ஃப்ளோருக்குள்ளே தாங்க இருக்குது. இந்த கோட்டைக்கிட்ட நம்ம ஹீரோ வந்த உடனே ஸ்க்ரீன்லாம் பாப்பப்பாகி, நீங்கள் இப்போ 20வது ஃப்ளோருக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் இப்போ இந்த ட்ரையல் ஆரம்பிக்கணும், இப்போ இங்கே இருக்கிற கிராண்டோலம் இந்த கோட்டையை நீங்கள் தகர்த்து எரியணும், ஆனால் சோல்ஜர்ஸை அவ்வளோவா நீங்கள் கொல்லக்கூடாது, அவங்களுக்கு அந்தளவுக்கு டேமேஜெல்லாம் ஆகக்கூடாது, நீங்கள் சீக்கிரமாக எல்லாத்தையுமே முடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் ஒரு எனிமி இருக்கான், அந்த எனிமியோட கதையை நீங்கள் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, என்னடா இது, இந்த டாஸ்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்க யாரையும் கொல்லக்கூடாது, கோட்டையை தகர்க்கணும், கோட்டையை அடிமட்டமாக்கணும், இப்போ நான் என்ன பிளான் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ நைட்டு வரைக்கும் அங்கே பிளானை போட்டுட்டு மேப்பெல்லாம் பார்த்துட்டு, சரி 1 மாதம் அளவுக்கு டைம் இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவான். ஏன்னா அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோக்கு 1 மாதத்து வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த சிஸ்டம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோட்டையோட வாசல்கிட்ட போகும்போது அங்கே 2 பேர் நம்ம ஹீரோவை, என்னப்பா ஊர் சுற்றி பார்க்க வந்தியா, இங்கெல்லாம் வரக்கூடாது, அப்படியே திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு நேராக நிற்பானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ, நான் இங்கே சுற்றி பார்க்க வந்தேன், சரி அப்படியே கோட்டைக்குள்ளே போய் பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் போடா, சுற்றி பார்க்கணும் அந்த பக்கம் போய் சுற்றி பாடுறா, கோட்டைக்குள்ளே நான் வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஈட்டியை வச்சு பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ, சரி இவங்களை கொல்லாமல் எப்படியாச்சும் உள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு ரெடியாவார். சும்மா ஜம்ப் பண்ணி பறந்து போவார் பாருங்க, இவங்களை அட்டாக் பண்ணாமல் அப்படியே நம்ம ஹீரோ பறந்து அந்த பக்கம் போய் அங்கே இருக்க அந்த செவுரை செவுரை வெட்டினதில் அந்த செவுறு சும்மா சல்லியாக நொறுங்கி நம்ம ஹீரோ இங்கே முன்னாடி இருக்க 2 பேரையும் கொல்லாமல் அப்படியே உள்ளே போயிடுவார். இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போனால் பாருங்க,
அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ இவ்வளோ பண்ணியிருக்கான். அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ அப்படியே கோட்டைக்குள்ளே அடி எடுத்து வச்சு அப்படி நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இந்த ஸ்வாடை வச்சு வெட்டினா இவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியலையே, இது எப்படியோ அந்த ஸ்வாடை வச்சு அவங்களை வெட்டி கொள்ளாமல் தடுத்து நிப்பாட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு வெட்டாமல் எப்படியாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அங்கே இருக்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு சும்மா டமால் 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 அடித்து பறக்க விட்டுருவான் எல்லாத்தையுமே. அப்படியே அடித்து பறக்க விட்டு நம்ம ஹீரோ அப்படி ஓடி எல்லாத்தையும் தாண்டி வந்துகிட்டு இருப்பான். அப்படி தாண்டி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்வாடை வச்சு நான் அடித்தேன், வெட்டலை, அவங்களுக்கு காயம் எதுவும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து யோசிச்சுக்கிட்டே அந்த பக்கம் ஓடி போய்கிட்டே இருப்பார். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்வாடில் அடி வாங்கினவங்கலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு உடம்புல வெட்டுக்காயம் எதுவும் இல்லைங்க. அவங்களே என்னப்பா அவன் ஸ்வாடை வச்சு மேலே வெட்டினானே ஆனால் காயம் எதுவும் இல்லை அப்படின்னா அவன் நம்மளை கொல்றதுக்கு முடிவு பண்ணல போல இருக்கு, நம்ம மேலே அட்டாக் மட்டும் தான் பண்ணியிருக்கான், நல்ல வேலை செத்து போயிட்டு நினச்சப்பா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பயந்துட்டு இருப்பானுங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு எல்லாருமே வெட்டாமல் அந்த டாஸ்க்கு படி அவங்கள கொல்லாமல் அப்படி தாண்டி போய்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்க அந்த அட்டாச்சியை நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.